இன்னைக்கு நம்ம ரொம்ப சுலபமா அதே சமயம் ரொம்ப ருசியா ஒரு சாம்பார் பொடி எப்படி தயாரிக்குதுன்னு பார்க்க போறோம். இது எங்க வீட்ல ரொம்ப வருஷமா செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ரெசிபி. சாம்பார்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் இந்த பொடி போட்டு செஞ்சா வேற லெவல்ல இருக்கும். முதல்ல ஒரு அகலமான கடாயில ஒரு கப் கொத்தமல்லி விதைய லேசா வறுத்துக்கணும். தீய சிம்ல வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. கொத்தமல்லி நல்லா வாசனை வந்ததும் அதை ஒரு தட்டுல கொட்டி ஆற வச்சிடுங்க. அடுத்து ஒரு கப் காஞ்ச மிளகாயை அதே கடாயில போட்டு வறுக்கணும். மிளகாயும் கிறிஸ்ப் ஆகணும், ஆனா கருகக்கூடாது. அதையும் கொத்தமல்லியோட தட்டுல போட்டுடுங்க. இப்போ அரை கப் துவரம் பருப்பை போட்டு வறுக்கணும். பருப்பு கொஞ்சம் கலர் மாறணும், பொறுமையா வருங்க. அப்புறம் கடலை பருப்பும் உளுந்தம் பருப்பும் சேர்த்து வறுத்துக்கோங்க. பருப்பு எல்லாம் நல்லா சிவக்கணும். இந்த பொடிக்கு முக்கியமான விஷயம், எல்லாத்தையும் தனித்தனியா வறுக்கணும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு டைம் இருக்கு, எதுவும் கருகக்கூடாது. அப்புறம் சாம்பார் பொடி நல்லா இருக்காது. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கோங்க. மிளகு சீரகம் எல்லாம் நல்லா பொரியணும். கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு லேசா வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடியை அரைச்சிக்கோங்க. சூப்பரான சாம்பார் பொடி ரெடி. இதை ஒரு ஏர் டைட் ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. வருஷக்கணக்காக கெடாமல் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அளவை டபுள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.